சாட்டர்டே மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் விளாக் ஆஸ் யூஷுவல் போல் நமக்கு குக்கிங் தான். குக்கிங் டேரெக்டாக இன்றைக்கி என்ன பண்ணலாம், ஒரு 10:30க்கே சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு குக் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தா பப்பாளி கூட்டு. ஸோ இந்த பப்பாளி கூட்டு வந்து நம்ம நேற்றே பண்ணணும்னு நினச்சேன், பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பார் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் கோவில் பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிட்டாலும் ஸோ ஃபுல் டே அதிலே ஓடிடுச்சு. தோசையோடு வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் நமக்கு அந்த காஃபியோடு தான் ஸ்டார்ட் ஆகும். காஃபி இல்லைனா நமக்கு அந்த டேவே வந்து ரொம்ப போர். ஸோ காஃபி நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பப்பாளி ஆக்சுவலாக நேற்று பண்ணியிருக்க வேண்டியது, அது பண்ணலை. ஸோ வாழைக்காய் லைட்டாக பழமாயிடுச்சு. ஸோ அது 2 தான் இன்றைக்கி மெனு. இந்த பப்பாளியை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பப்பாளி வந்து எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரூட். அப்போ நம்ம என்ன செய்யலாம் பண்ணப்போ தான் இந்த தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா சில ஃப்ரூட்ஸில் வந்து எங்கள் சாய்க்கு வந்து சில ஃப்ரூட்ஸ் பிடிக்காது. ஸோ அது முக்கியமாக பப்பாளி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது பப்பாளி. ஸோ அப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணலாம், ஸோ சாம்பார் இல்லைன்னா கூட்டு மாதிரி ட்ரை பண்ணலாம். சாம்பார் தான் ஆஸ் யூஷுவல் சாப்பிட்றோம். ஸோ கூட்டு என்ன பண்ணலாம், சிம்பிளாக வெங்காயம் தக்காளி பப்பாளி பச்சை மிளகா போட்டு சூப்பராக ஒரு கூட்டு பண்ணிவிட்டு ஸோ அது 2 அடுப்பில் அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். ஸோ நம்ம பேக் டு ஒர்க். இங்கே ஹாலில் வந்து இந்த சோஃபாலாம் நம்ம குட்டீஸ் தான் கலைச்சி வச்சுருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் அவங்க தான் செய்வாங்க. ஸோ 4 பேர் இருக்காங்க நம்ம வீட்டில். ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த ராக்கி த சாம் சொல்லிட்டு அது என்னோடய சேனல் தான். அது குட்டீஸை பற்றி நிறைய விளாக்ஸ் போடுறேன் நான். குட்டீஸோட ஹெல்த் இஷ்யூ, மெடிசன், ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே அதில் போடுறேன். கண்டிப்பாக ராக்கி த சாம் பாருங்கள். இன்னொன்று நம்ம சிம்பா இப்போ ஏன் கட்டியிருக்கானா, அவனுக்கு ஹிப்பில் ஒரு ப்ராப்ளம், ஹிப் டிஸ்ப்ளீஷியான்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் அவனை வந்து ரொம்ப ஓட விடக்கூடாது. ஸோ அதனால் நைட் மட்டும் கட்டி போட்டிருக்கேன். இப்பயும் கட்டி போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. நான் கிச்சனில் வேலை பார்க்குறதுக்குள்ளே ஓடி விளையாடுறான். ஸோ ரொம்ப ஹெவியாக அவன் வேலை பார்த்தா அவ்வளோ ஓடினாலும் பயங்கரமாக அவனுக்கு ஜாயின்ட் பெயின் வந்துடும். அவனால் எந்திரிச்சு நிற்க முடியாது. ஸோ அது ஒரு இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் ராக்கி த சாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய குட்டீஸோட vlog கண்டிப்பாக பாருங்கள். தென் சிம்பாவுக்கு என்ன இஷ்யூங்கிறத நான் அதை ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஸோ அந்த பக்கம் ஒரு சோஃபா தான் இருந்துச்சு, அதையும் கலைச்சி போட்டு வச்சுருக்காங்க. நான் அந்த கேமரா அந்த பக்கம் திருப்பவே மறந்துட்டேன். ஸோ அதை பாட்டு அப்படியே ஓடிட்டே இருந்திருக்கேன், எனக்கும் தெரியல. தென் வந்து பப்பாளி தொக்கும் இந்த வாழைக்காய் ஃப்ரைங்கிற vlog வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே. ஸோ இந்த சாட்டர்டே எனக்கு மார்னிங் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். பாய்.